சென்னை மெரினா கடற்கரையில் தடையை மீறி மீண்டும் இளைஞர்கள் போராட்டம் நடத்த திரள உள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியதால் காவல்துறையினர் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். இது பற்றிய விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், போராட்டத்திற்கு யார் அழைப்பு விடுத்ததாக சொல்லப்படுது? ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து இளைஞர்கள் சென்னை மெரினா கடற்கரையில் விவேகானந்தர் இல்லம் எதிரே போராட்டம் நடத்துவதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவியது. இதன் தொடர்ச்சியாக அங்கு அந்த பகுதி முழுவதுமாக, அதாவது மெரினா கடற்கரை பகுதி முழுவதுமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. கலங்கரை விளக்கத்தில் இருந்து அண்ணா சதுக்கம் பேருந்து நிலையம் வரை காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல கடற்கரை பகுதிக்குள் வந்து முழுவதுமாக கடற்கரை பகுதிக்குள் வந்து அவர்கள் கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தடையை மீறி, அதாவது மெரினா கடற்கரையில் போராட்டம் நடத்துவதற்கு பகுதி அல்ல என்பது சென்னை மாநகர காவல்துறையினர் ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். அதன் காரணமாக ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பிறகு 24 மணி நேரமும் மெரினா கடற்கரையில் பாதுகாப்பு பணியில் போலீசார் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 50க்கும் மேற்பட்ட போலீசார் தினமும் அங்கு பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். தற்போது சமூக வலைதளங்களில் இந்த இளைஞர்களின் போராட்டம் நடைபெற இருப்பதாக தகவல்கள் வெளியானது. அதன் தொடர்ச்சியாக காவல்துறையினர் மெரினா கடற்கரையில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காவல்துறை, அதாவது அண்ணா சதுக்கம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதி, அதே போல மெரினா கடற்கரை காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதி என தனித்தனியாக பிரிந்து இந்த பகுதி முழுவதுமாக ரோந்து பணியில் ஈடுபடக்கூடிய நடவடிக்கை இருக்கிறது. அதே போல தடையை மீறி யார் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணியன், சுமார் எத்தனை காவலர்கள் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பார்கள்? ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பிறகு அதிரடி படையினரும் ஆயுதப்படை போலீசாரும் என தனித்தனியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தார்கள். தற்போது ஆர்கே நகர் தேர்தல் பணியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் காரணத்தினால் தற்போது அண்ணா சதுக்கம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட காவலர்களும் அதே போல மெரினா காவல் நிலையத்துக்கு உட்பட்ட காவலர்களும் தனித்தனியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்று போராட்டம் நடைபெறுவதாக தகவல்கள் வெளியானதை அடுத்து தற்போது ஆயுதப்படை போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கலங்கரை விளக்கத்தில் இருந்து அண்ணா சதுக்கம் பேருந்து நிலையம் வரை ரோந்து பணியில் காவல்துறையினர் ரோந்து வாகனத்தில் சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல தடையை மீறி போராட்டத்தில் யாராவது ஈடுபடுகிறார்களா என்பதை கண்காணிக்கும் பணியில் மெரினா கடற்கரை மணல் பரப்பிற்குள் கடல் பகுதிக்கு காவலர்கள் ரோந்து பணியில் நேரடியாக வந்து ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய இளைஞர்கள் யாராவது இருக்கிறார்களா, அவர்களிடம் நேரடியாக பேசக்கூடிய சம்பவங்களும் நிகழ்கிறது. அது மட்டுமல்லாமல் தடையை மீறி இன்று மாலை 4 மணி அளவில் போராட்டம் நடைபெற இருப்பதாக மற்றொரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் பாதுகாப்பு இங்கு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். மெரினாவில் இளைஞர்கள் மீண்டும் போராட்டம் நடத்தவுள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியதை அடுத்து அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது பற்றிய தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.